உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அத நான் கேள்விப்பட்டதும் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். என்னது? கீழ குமரன் சார் இன்பாவுக்கு செம்ம ரைடு கொடுத்தாரு. அவளை தனியா கூட்டிட்டு போய் நீ எப்படி இப்படி நடந்துக்கலான்னு பயங்கரமா திட்டி விட்டாரு. அவங்க வீட்ல இருக்கவங்களும் இன்பாவை கண்டிச்சு பேசிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை இப்படி பண்ணது ரொம்ப தப்புடி. அதான் குணா, எனக்கும் புரியல. குமரன் சாரும் அவளும் காதலிக்கிறதாவும் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு அவ என்கிட்ட சொன்னா. அப்படி இருக்கிறப்போ அவ இன்னைக்கு அன்பா பாசமா நடந்துட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக குமரன் சார் எதுக்காக இவ்ளோ கடுமையா நடந்துக்கணும்? நான் ஒரு உண்மையை சொல்லவா? அவ சொன்னது எல்லாமே பொய். என்னடி சொல்ற? ஒண்ணும் புரியல. குமரன் சார் இன்பா கிட்ட கோபமா நடந்துகிட்டதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கவே இல்லையா. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் பொய். ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொன்னதும் பொய். அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா குமரன் சாருக்கு இன்பா மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே, அவளை காதலிக்கணும்னோ கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமோ துளி கூட குமரன் சாருக்கு கிடையாது. ஆனா எப்படி? நீ என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன் ஆனந்தி. இப்பதான் எல்லாத்தையும் நான் கண்ணார பாத்துட்டு வரேன். அப்புறம் ஏன் இன்பா என்கிட்ட அப்படி சொன்னா? வேற எதுக்கு? எல்லாம் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான். என்ன வெறுப்பேத்தி அவளுக்கு என்ன ஆக போகுது? அவளுக்கு உன்னை நினைச்சு லேசா பயமா கூட இருந்திருக்கலாம்ல. ஒரு இன்செக்யூர் ஃபீல் மாதிரி. நீ அவரை பத்தி எதுவும் நினைச்சு பார்க்காம இருக்கிறதுக்காக கூட அவ இப்படி எல்லாம் சொல்லிருக்கலாம்ல. எது எப்படியோ அவ உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. நீ ஊன்னு தலையாட்டி சொல்றத கேக்குறதுனால அவ என்னெல்லாம் பொய் சொல்லிருக்கா பாத்தியா? இதுக்குதான் யாரையுமே நம்ப கூடாதுங்கிறது. அம்மாடி குணவதி, இங்க வாமா. சரி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் கேட்டு